சுதந்திர போராட்ட காலகட்டம் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. குதிராம் போஸ்ன்னு சொல்லி ஒரு 13 வயசு சிறுவன், நல்லா போனால் அந்த மேஜர் உயரம் தான் இருப்பான். குதிராம் போஸுக்கு ஆங்கில அரசு பிரிட்டிஷ் தூக்கு தண்டனை விதிக்காங்க. என்ன காரணத்துக்காகனா, ஆங்கிலேய நீதிபதி போய்கிட்டு இருந்த ஜட்ஜு அந்த வண்டியின் மீது இவன் குண்டு எறிஞ்சிருந்தான். ஏன்னா ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்த ஒரு வாரத்தில் இவன் கோவத்தில் இருக்கான், ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். அங்கேருந்து ரகசிய குழுக்களோட தொடர்பு ஏற்படுத்தி ஒரு நாட்டு வெடிகுண்டு செஞ்சுக்கிட்டான். செஞ்சுட்டு அதை யார் மீது வீசுவது என்று ஒரு வாரமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறான் குதிராம் போஸ். ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு குறிப்பிட்ட சாலையின் வழியாக அந்த மாவட்ட ஆங்கிலேய நீதிபதி போகிறான்னு கண்டுபிடிச்சிட்டான். பிரிட்டிஷ் நீதிபதி ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நீதிபதி போகும் ஜட்கா வண்டியின் மீது இவன் வெடிகுண்டை வீசுகிறான். அன்னைக்கு அந்த வண்டியில் நீதிபதி இல்லை, அவரோட குடும்பத்தார் இருந்தாங்க. 4 பேர் இறந்துட்டாங்க. குதிராம் போஸுக்கு பிரிட்டிஷார் தூக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க. விடிந்தால் தூக்கு. குதிராம் போஸ் ஜெயிலில் அடைச்சிருக்கான். விடிஞ்சோடனே தூக்கு போட போகிறாங்க. அப்போ அந்த ஜெயிலரோட ஜெயிலில் இருக்க சமையலர் ஒரு இந்தியர். அவர் குதிராம் போஸ்ட்டை சொல்கிறாரு, தம்பி உன்னை பார்க்க என் மகனை மாதிரியே இருக்கிற, நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை, அதுலேருந்து உன்னை காப்பாற்ற என்னால் முடியாது. ஆனால் நீ ஏதாவது சாப்பிட ஆசைப்பட்டேன்னா கடைசியான செஞ்சு தரேன், அதை என்னால் முடியும். நீ குழந்தையா இருக்க, ஏதாவது இனிப்பு செஞ்சு கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாரு. அவன் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிறான். என்ன வேணுங்கிறாரு? ஒரு கறித்துண்டு வேணும் அப்படிங்கிறான் குதிராம் போஸ். அவருக்கு ஆச்சரியம், கறித்துண்டு எதுக்கு பாங்காரு? கறித்துண்டு தான் எனக்கு வேணுங்கிறான். உடனே அவர் கொண்டு கொடுக்குறாரு. அன்பு குழந்தைகளே, எனக்கு சொல்லும் போதே புள்ளறிக்க, அந்த கறித்துண்டை வைத்து குதிராம் போஸ் அவன் அடைக்கப்பட்டிருக்கிற சுவரில் ஒரு கவிதை எழுதி போடுறான். என்ன கவிதை? தன்னோட தாய்க்கு ஒரு கவிதை எழுதுகிறான். ஒரு முறை விடையோடு அம்மா, அம்மாவுக்கு சொல்கிறான், சித்தியின் வயிற்றில் மீண்டும் மகனாக பிறப்பேன், பிறந்தது நான் தான் என்பதை அறிய பிறந்த குழந்தையின் கழுத்தினை தடவிப்பார், அதில் தூக்கு கயிறு முத்தமிட்ட தடம் இருக்கும். பிறந்த குழந்தையின், சித்திக்கு நான் மகனாக பிறப்பேன், பிறந்தது நான் தான் உனக்கு தெரியும்னா என்ன அடையாளம்னா, பிறந்த குழந்தையின் கழுத்தினை தடவிப்பார், அதில் தூக்கு கயிறு முத்தமிட்ட தடம் இருக்கும் அப்படின்னு குதிராம் போஸ் அந்த கவிதை எழுதி போடுகிறான். இன்றைக்கு குதிராம் போஸ் இல்லை, ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடத்திய பிரிட்டிஷார் இன்றைக்கு இல்லை, எவ்வளவோ காலங்கள் மறைந்து விட்டது. ஆனால் குதிராம் போஸின் கவிதை நிலைத்து நிற்கிறது. குதிராம் போஸ் கவிதையை நான் உங்களிடம் சொல்லுகிறேன், நீங்கள் இன்னும் 100 இடங்களில் சொல்லுவீர்கள். இப்படி குதிராம் போஸின் கவிதை காலத்தை கடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நம்ம விளையாண்ட எல்லா விளையாட்டுகளும் ஒரு பாட்டோடு தான் இருக்கும். எங்கள் வயசில் கல்லா மண்ணா விளையாட்டில் கல் கட்டவன் ஒருத்தன் இருப்பான், மண்ணு கட்டவன் 5 பேர் இருப்பான். அப்போ அதில் ஒருத்தன் கல் கட்டவன் மண்ணில் நின்றுக்கிட்டு ஒரு பாட்டு பாடுவான். மண்ணு கட்டவனை பார்த்து, ஓ மண்ணுக்கு வந்தாச்சு உலக்கரிசியை தின்னாச்சுன்னு அந்த பாட்டு துவங்கும். அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே அவன் இவனை தொடணும். என்ன விஷயம் அந்த பாட்டுக்கு பின்னாடி என்ன விஷயம்? நீங்கள் கொஞ்சம் போல் அரிசி எடுத்து வாயில் ஓட்டு தின்னாலே அது நமத்து ஊறி திங்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அப்போ உலக்கரிசி திங்க எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளவு நேரமாக உனக்கு சொந்தமான மண்ணில் நின்று கொண்டு இருக்கிறேன், அதை பற்றி கவலை இல்லாமல் வெக்கம் இல்லாமல் இருக்கடா என்று உனக்கு சொந்தமான மண்ணை ஒரு பொழுதும் யாருக்கும் ஒரு நொடி கூட விட்டு கொடுத்து விடாதே அப்படி சொல்லி இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டுங்கிற விஷயத்தை குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கான் நம்மால். நீங்கள் இப்படி தாங்க நிறைய விளையாட்டு இருக்குங்க. பூப்பறிக்க வருகிறோம் விளையாட்டு. உங்களுக்கு அந்த பக்கம் ஆண் குழந்தைங்க, இந்த பக்கம் பெண் குழந்தைங்க பூப்பறிக்க வருகிறோம்னு சொல்லி இவங்க பாடுவாங்க. அவங்க யாரை விட்டு பறிப்பீர்கள்பாங்க. இவங்க ஒரு பையன் பேரை சொல்லி மாடசாமியை விட்டு பறிக்கிறோம்பாங்க, எந்த பூவையை பறிக்கிறோம்பாங்க. இப்படி ஒரு 10 பாட்டு நடக்கும். அதில் என்ன விஷயம் சொல்கிறாங்க? அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை அவர்கள் அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொள்ளாதே அப்படிங்கிற விஷயத்தை கடத்திருக்கிறாங்க. அப்போ நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும், நாம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், நமக்குள்ள ஒரு பண்பாடும் வரலாறும் நம்ம மனசுக்குள்ளே ஓடி வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அறியாமல் தான் அந்த செய்திகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் கார்த்திகை மாதத்தில் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வீட்லையும் 30 நாள் ஏன் விளக்கு போடுறோம்? ஏன் மற்ற மாதத்தில் போடலை? சாமிக்கு தான் படைக்கிறோம். ஏன் 11 மாதத்தில் ஏன் விளக்கு போடாமல் ஏன் கார்த்திகை மாதத்தில் மட்டும் விளக்கு போடுறோம்? தோப்பா கண்டுபிடிச்சி அருமையான காரணம் சொல்கிறாரு. கார்த்திகை மாதம் என்பது தமிழகத்திற்கு மழையை வழியனுப்புகிற மாதம். அந்த மாதத்தில் அந்த பருவத்தில் பூச்சிகளின் இனப்பெருக்க காலம் அது. பூச்சிகள் இனப்பெருக்கம் அதிகமாக பெருகிருக்கும் உங்களுக்கு. அப்போ எல்லாம் நிறைய விவசாயிகள் தான், இப்போ தான் தொழிற்சாலைகள் பெருகிருச்சு. இந்த விவசாய நிலங்களில் விளைஞ்சிருக்க பயிரை ஃபுல்லாக பூச்சிகளை பாழாக்கும். அப்போ பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக அந்த ஒரு மாதத்தில் நம்ம விளக்கேற்றி வைக்கிறோம். விளக்கேற்றி வச்சோம்னா எல்லா பூச்சியும் அதில் விழுந்து இறந்து போயிடும். அப்போ ஒரு இயற்கையை வச்சு இன்னொரு இயற்கையை கட்டுப்படுத்தியிருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு மரபான தொழில்நுட்ப அறிவு. நீங்கள் கல்லணை பார்த்துருக்கோம் இல்லையா? உலகத்தில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே கட்டப்பட்ட ஒரே அணை கல்லணை. எந்த நாட்டிலும் கிடையாது. தண்ணி இல்லாத பருவத்தில் கட்டுவாங்க, அல்லது தண்ணியை வேறு பக்கம் திருப்பிட்டு கட்டுவாங்க. தண்ணி நதி ஓடிக்கொண்டிருக்கும் போதே கட்டப்பட்ட அணை கல்லணை. எப்படி கட்டியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள்.
எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து மணலில் தண்ணி நிதானமாக ஓடுற மாதத்தை தேர்ந்தெடு ஆற்றுக்கு நடுவில் வச்சுருவாங்க அவங்களுக்கு. தண்ணி ஓட ஓட அந்த பெரிய பாறைக்கு கீழே உள்ள மண்ணை அடிச்சுட்டு போக போக இந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அது 3/4 பங்கு இறங்கின பிறகு அடுத்த பாறையை கொண்டு வந்து அது மேலே வைப்பாங்க. இந்த பாறை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த பாறை இறங்குவதை நின்று பூமிக்கு கீழே உள்ள பாறையோட போய் போய் முட்டி நிற்கும் இல்லையா, அப்போ அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துல பாறை ஆரம்பிப்பாங்க. இப்படி தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அணை கட்டிய தமிழரின் தொழில்நுட்ப அறிவு நம்மகிட்ட இருக்குது. இந்த வரலாறை, இந்த பண்பாடை நாம் எப்படி நாம் கற்றுக்கொள்வது? அந்த பண்பாடு, அந்த வரலாறு எல்லாமே உள்ளே இருக்கிற புத்தகங்களில் தானே புதைந்து கிடக்கிறது. புத்தகத்தை படித்தாதானே நமக்கு அந்த செல்வம் வந்து சேரும். ஆகவே அப்படிப்பட்ட செல்வத்தை நாம் கண்டடைய வேண்டும் என்று சொல்லி, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து கவிஞர், 3 கவிதை புத்தகம் போட்டிருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கிறாரு. ஒரு 7 வீடுகள் கொண்ட காம்பவுண்டில் குடியிருக்கிறாரு. ஒரு நாள் அந்த வாடகை வீட்டுக்கார் அந்த ஓனரோட அம்மாவுக்கும் மனைவிக்கும் இந்த நண்பரோட மனைவிக்கும் ஒரு சின்ன வாய் சண்டை வருது. மாறி மாறி திட்டிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டு சொந்தக்கார அம்மா இவங்ககிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் என்ன உங்களை மாதிரி வருஷம் சட்டி விட்டி தூக்கிட்டு வீடு வீடாக அலைகிறோம், நாங்கள் 7 வீடு சொந்தமாக வச்சுருக்கோம் அப்படி சொல்லி அவங்க வந்து பெருமை பேசுகிறாங்க. நாங்கள் 7 வீடு சொந்தமாக வச்சுருக்கோங்கிறாங்க. அதுக்கு இந்த அம்மா, இந்த நண்பரோட மனைவி, கவிஞரோட மனைவி, கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்லியிருக்கிறாங்க, நாங்களும் குறைஞ்சவங்க இல்லை, நாங்கள் 3 புத்தகம் போட்டிருக்கிறோம், நாங்கள் வந்து 3 புத்தகம் போட்டிருக்கிறோன்னு இருக்கிறாங்க. இதுக்கு அந்த அம்மா, வீட்டுக்கார அம்மாவால் பதில் சொல்ல முடியல, அவங்க போயிட்டாங்க. பிறகு இவங்க வீட்டுக்குள்ளே வந்த பிறகு இந்த நண்பர் கேட்டிருக்காரு, என்னம்மா அவங்க 7 வீடு வச்சுருக்கிறேன்னாங்க, நீ வந்து 3 புத்தகம் போட்டிருக்கோன்னு சொன்னியே என்னன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, படிக்காத ஒரு எழுதிய கிராமத்து மனுஷி சொல்லியிருக்கிறா இல்லையா, இன்றைக்கி இந்த வீட்டு காம்பவுண்டுக்கு பேர் முத்துலட்சுமி காம்பவுண்டு. அவர் வீட்டு ஓனரோட பேர், அந்த வீட்டம்மா பேர் முத்துலட்சுமி காம்பவுண்டுன்னு வச்சுருக்காரு. இன்னொரு 20 வருஷம் கழித்து அவரோட மகன் தலையெடுத்த பிறகு இதை இடிச்சிட்டு இன்னும் வேறு அபார்ட்மெண்ட்டை கட்டுவான். அப்போ அவரோட மனைவி பேரை வைப்பான். அப்புறம் 20 வருஷம் கழித்து இது ஒரு காம்ப்ளெக்ஸாக மாறும். அப்போ அவங்களோட பேரை வைப்பாங்க. அப்போ 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டிடத்தின் பெயர் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீர் போட்ட புத்தகத்தில் இன்னும் 1000 வருஷம் கழிச்சாலும் 9 பேர் தான் இருக்கும். புத்தகத்தோட அட்டைப்படத்தில் 9 பேர் தான் இருக்கும். அதனால் கட்டடம் பெருசு இல்லை, புத்தகம்தான் பெருசுங்கிறத சொன்னையான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக அழியாத செல்வமாக புத்தகம்தான் இருந்திருக்கிறது. ஒரே ஒரு வரலாறை மட்டும் சொல்லிவிட்டு உரையை தொடர்கிறேன். 1908 மார்ச் மாதம் திருநெல்வேலி முழுவதும் தச்சநல்லூரில் துவங்கி வீரராகபுரத்தில் துவங்கி நெல்லையப்பர் கோயில் வரை நெல்லை எழுச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த திருநெல்வேலியின் எல்லா திசைகளும் வரலாறுகளால் நிரம்பியிருக்கிறது. இங்கிருந்து போகிற எந்த திசையில் இருக்கிற எந்த ஊரை நீங்கள் எடுத்தாலும் அது நமது வரலாறை சுமந்திருக்கும். இந்த நகரத்திற்கு வந்து சேரும் எந்த பாதை எடுத்தாலும் வழியில் அது ஒரு வரலாறை தாங்கி இருக்கும். தாமிரபரணி நதி தண்ணீரை நம் தமிழர் வாழ்விலிருந்து பிரிக்கவே முடியாது. அந்த வரலாறும் பண்பாடும் நம்மை தொட்டு 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 வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இங்கே இருக்கிற அல்வாக்கு பின்னாடி தாமிரபரணி தண்ணின்னு ருசி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு ஊரின் பின்னாடியின் பொருளுக்கு பின்னாடியும் ருசி இருக்கிறது. திருவள்ளுத்தூரின் பால்கோவாக்கு உள்ள ருசிக்கு காரணம் என்னவென்றால், பெருமாள் மீது ஆண்டாள் கொண்ட அன்பு தான் பால்கோவாவில் ருசியாக இருக்கிறது. திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ருசியாக இருக்கும். திருமங்கலத்தின் வெள்ளரிக்காயில் இருக்கும் ருசி அங்கே அடிக்கிற வெயிலோட ருசின்னு சொல்லி கோணங்கி ஒரு இடத்துல எழுதியிருப்பார் உங்களுக்கு. ராஜபாளையத்தில் மாம்பழ ருசி, அந்த மாம்பழ ருசிக்கு காரணம் என்னென்னா, அங்கே அடிக்கிற சித்திரை மாதம் அடிக்கிற காத்தோட ருசி தான் அந்த மாம்பழத்தோட ருசி. இப்படி எல்லா பொருளுக்கும் பின்னாடி அந்தந்த நிலம் சார்ந்த அந்தந்த பண்பாடு சார்ந்த ருசி ஒளிந்திருக்கிறது. அப்படித்தான் அல்வாவுக்கு பின்னாடி திருநெல்வேலி தண்ணியோட ருசி ஒளிந்திருக்கிறது. தண்ணீரை நம்ம வாழ்க்கையில் பிரிச்சிட முடியுமா? காலையில் எந்திரிச்ச உடனே வாசல் தெளிக்கிறோம், ஏன் குழந்தை பிறந்த உடனே சேன தண்ணி வாயில் தொட்டு வைக்கிறோம். அந்த ஊர் தண்ணியை நம்ம குழந்தைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இதுதான் உன் தண்ணி அப்படி சொல்லி சேன தண்ணியை தொட்டு குழந்தைக்கு நம்ம ஊர் தண்ணியை அறிமுகப்படுத்துகிறோம். காலையில் எந்திரிச்சோடனே வாசல் தெளிக்கிறோம். ஏன்? வீட்டுக்கு தண்ணீர் என்பது உறவின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம், குளிர்ச்சியின் அடையாளம். வீட்டுக்கு வருகிறவர்களை அன்போடு வரவேற்கிறாக தண்ணி தெளித்து வாசல் தெளிக்கிறோம். வீட்டுக்குள்ளே வந்தோடனே முதல்ல தண்ணி வேணுமான்னு கேட்டு தண்ணி கொடுக்குறோம். அப்போ வரவேற்புக்கு ஃபுல்லாக தண்ணி தேவைப்படுது உங்களுக்கு. யாருடைய சண்டை ஓட்டால் என்ன பண்ணுறோம் நம்ம? யாருடைய இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்கள சாப்பிட சொல்லி எவ்வளவோ கெஞ்சிரும், அவங்க இல்லை வேண்டாம் இப்போ தான் சாப்பிட்டேங்காங்க. அப்போ நம்ம அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறோம்? நீ சாப்பிடாமல் போனேன்னா உன் வீட்டில் பச்சை தண்ணியோட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வைக்கிறோம். உன் வீட்டுக்கு வந்தால் பச்சை தண்ணியோட குடிக்க மாட்டேன்னு சொல்லி தண்ணியை வச்சு தான் டிமாண்ட் வைக்கிறோம்.
இப்போ கிராம பஞ்சாயத்துகள்லாம் நம்ம சினிமாக்களை பார்த்துருப்போம். ஊர் கட்டுப்பாடுன்னு முதல்ல என்ன போடுவாங்கன்னா, அவதாரம் போகிறதெல்லாம் அப்போ. ஊர் கட்டுப்பாடுன்னு முதல்ல என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா, இனிமே இவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, தண்ணீரே புழங்கக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா 2 குடும்பத்துக்கு இடையில் 2 சமூகத்துக்கு இடையில் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கும். அப்புறம் அவங்களே சமாதானம் ஆவாங்க. சமாதானம் ஆவதற்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த வீட்டிலேருந்து ஒரு செம்பு தண்ணி கொண்டு வரணும், இந்த வீட்டிலேருந்து ஒரு செம்பு தண்ணி கொண்டு வரணும், 2 செம்பு தண்ணியும் ஒன்றா கலந்து திரும்ப 2 வீட்டுக்காரங்களும் குடிக்கணும். அப்போ தண்ணீர் என்பது சமாதானத்தின் அடையாளம். உங்களுக்கு தண்ணீர் என்பது உறவின் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, புது பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குடத்தை தூக்கிட்டு அந்த ஊரில் இருக்க ஆற்றுக்கோ குளத்துக்கோ அல்லது அடிவம்புக்கோ போய் தண்ணீர் எடுத்து வரணும். ஏன்னா இந்த தண்ணீரின் வழியாக இந்த வீட்டுக்குள்ளே நீ புது உறவாக உள்ளே நுழைகிறாய் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதமான வார்த்தை நீர் மாலை. நம்ம துஷ்டி வீடுகளில் பார்ப்போம். உங்களுக்கு சொல்லுவாங்க, முதல்ல பொன்னடி மக்கள் நீர் மாலைக்கு போங்க, ஆம்பளை பிள்ளை நீர் மாலைக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. நீரை மாலையாக விட்டு விடுறோம். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான பண்பாடு நம்ம துஷ்டி வீடுகளில் பார்த்துருப்போம். அந்த இறந்தவர் சடலத்தை தூக்கிட்டு போக போக ஒவ்வொரு வீட்டு வாசலில் தண்ணியை ஊற்றி விடுவோம். பார்த்தீங்களா? நம்ம பண்பாட்டோட நெருக்கமானது என்னென்னா, இறந்தவருக்கான கடைசி தண்ணியை அவருக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம். இனிமேல் அவர் வரப்போகிறதில்ல, அவர் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறதில்ல, தண்ணி குடிக்க போகிறதில்ல. அதனால் அவருக்கான கடைசி தண்ணியை அவர் போக போக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இப்படி தண்ணீருக்கும் நமக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. அந்த உறவு பண்பாடாக இருக்கிறது. அந்த பண்பாடு வரலாறாக இருக்கிறது. உங்களுக்கு இது ஒரு புறம். தண்ணி கொடுக்குற இன்னொரு பொருள் உப்பு, கடல்லேருந்து வர்றது. உப்பு நம்ம பண்பாட்டிலேருந்து பிரிக்க முடியாத பொருள். உங்களுக்கு பால் காய்ச்சிற வீட்டுக்கு உப்பு கொண்டு போகிறோமே, ஏன் கொண்டு போகிறோம்? தங்கம் கொண்டு போகலாம், வைரம் கொண்டு போகலாம், பெரிய பணக்கட்டு கொண்டு போகலாம். அவ்வளவு விட்டு விட்டு ஏன் உப்பு கொண்டு போகிறோம்? ஏன்னா உப்பு என்பது செல்வத்தின் அடையாளம். உப்பு என்பது வளமையின் அடையாளம். நம்ம ஊருக்கு முந்தி இப்போ உப்பு கிடைக்கிது. முந்தியெல்லாம் என்னென்னா, நம்ம ஊரில் எல்லா பொருளும் விளையும். இங்கே விளையிற எல்லா பொருளை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் உப்பு மட்டும் வெளியிலேருந்து வரணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? உப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டு பதிலுக்கு நம்மகிட்டருந்து வேறு தானியங்களை வாங்கிட்டு போவாங்க. அப்போ உப்பு தான் அந்த காலத்தில் செல்வம். உப்பும் நெல்லும் ஒரே விலை, பெரியவங்கள கேட்டால் சொல்லுவாங்க. அதனால தான் பால் காய்ச்சற வீட்டுக்கு நம்ம உப்பு கொண்டு போகிறோம். உங்களுக்கு உப்பு என்பது உறவின் குறியீடு. அதனால தான் இறந்தவங்க வீட்டில் 3ஆவது நாள் சாப்பாடு படைக்கிறக்க உப்பு இல்லாமல் சாப்பாடு படைக்கிறோம். என்னென்னா, இந்த உறவு அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் என்பதை உணர்த்துவதற்காக நான் உப்பு இல்லாமல் சாப்பாடு படைக்கிறோம். உங்களுக்கு ஆக உப்பும் தண்ணீரும் நம் வாழ்வோடு ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. இதையெல்லாம் எங்கே நம்ம படிக்கிறது? இதையெல்லாம் நம்ம புத்தகத்தில் தான் எடுத்து நம்ம படிக்க முடியும். உங்களுக்கு இந்த வரலாறு, இந்த விஷயங்களெல்லாம் யார் எழுதியிருப்பார்கள்? திருநெல்வேலி மண்ணை சேர்ந்த ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள் அதிகமாக எழுதியிருக்கிறார்கள். மறைந்த மதிப்புக்குரிய ஐயா தோ பரமசிவன், ஆவண்ணா சிவசுப்பிரமணியன், மேடையில் அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய தோழர் டி தர்மராஜ், ஆயிரா வெங்கடாஜலபதி, ஆக்கா பெருமாள், நா ராமச்சந்திரன், சே திவான் உள்ளிட்ட ஆய்வாளர்கள், அறிஞர்கள் ஏராளமான புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏற்க எழுதியிருக்கிறாங்க. அந்த பண்பாட்டையும் வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பண்பாடு வரலாறு என்பது முடிந்து போன கதை தானே. வரலாறு முடிந்து போன ஒரு கதையை நாம் ஏன் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும்? அப்படின்னா, நீங்கள் திருநெல்வேலி பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருப்பீங்க, அல்லது திருநெல்வேலியில் எங்கெல்லாம் முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் பாருங்கள், 4 மாடு எப்பவும் படுத்திருக்கும். திருநெல்வேலி மட்டுமல்ல, நீங்கள் தமிழ்நாட்டோட எல்லா ஊரில் உள்ள பழைய பஸ் ஸ்டாண்டுகளில் 4 மாடு படுத்திருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நகரங்களிலும் முக்கியமான இடங்களில் 4 மாடு படுத்திருக்கும். காவலர்கள் எவ்வளோ விரட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப அங்கே தான் படுக்கும். ஏன்? என்னைக்கா நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? அங்கே பழங்கள் கிடைக்குங்கிறதுக்காக படுக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே சினிமா போஸ்டர் இருக்குது அதுக்காக படுக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே நல்ல தீவனம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதை விட்டு வெளியே காட்டு பக்கம் வயக்காட்டு பக்கம் போனால் நிறைய புல் செடி கொடிகள் கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு மாடிய நகரத்தின் மத்தியில் பரபரப்பான பஸ் ஸ்டாண்டிலும் சந்தையிலும் சிலையை சுற்றியும் படுக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நமக்கு அது பஸ் ஸ்டாண்டு. ஆனால் ஒரு காலத்தில் மாடுகளுக்கு அது குளம், மாடுகளுக்கு அது மேய்ந்த நிலம், மேய்ச்சல் நிலம். எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த விஷயம் அந்த மாட்டுக்கு ஜீன் வழியாக கடத்தி வந்திருக்கு. இது நம்ம இடம், இது நம்ம இடம், நம்ம தாத்தாவுக்கு தாத்தா மாடு மேய்ஞ்ச இடம், நம்ம அப்பாவுக்கு அப்பா மாடு மேய்ஞ்ச இடம், இது நம்ம இடம் அப்படின்னு மனதில் பதிந்திருப்பதால் தனது இடத்தின் அடையாளத்தை இழக்கக்கூடாது, தனக்கு சொந்தமான பூர்வீக இடத்தின் மீதான அடையாளத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு வரைக்கும் மாடு படுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்போ நம்மை அறியாமலே ஐந்தறிவு உள்ள விலங்குக்கே அந்த மரபும் பண்பாடும் வரலாறும் ஜீன் வழியாக கடத்தப்படுகிறதுனா, நம்ம மனசுக்குள்ளேயும் நம்மை அறியாமல் பண்பாடும் வரலாறும் நம்முள்ள பதிஞ்சிருக்குது, நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது.
அதனால நம்ம அறியாமலே பால் காய்ச்சல் வீட்டுக்கு உப்பு கொண்டு போகிறோம், காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி இயல்பாக வந்து வாசல் தொளிக்கிறோம். இதெல்லாம் நம்மளோட மனசில் வந்து ஆழப்படி பதிந்து இருக்கிறது உங்களுக்கு. அப்போ வரலாறும் பண்பாடும் நம் மனசுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் தோண்டி எடுக்க வேண்டி இருக்கிறது. அப்படி தோண்டி எடுப்பதற்கு புத்தகங்கள் நமக்கு வந்து தேவையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். நாம் உங்களுக்கு ஒரு எழுத்தின் வேலை என்னவென்றால், ஒரு இலக்கியத்தின் வேலை என்னவென்றால், எப்போதெல்லாம் சமூகத்தில் கொந்தளிப்பும் குழப்பமும் பொறாமையும் போட்டியும் வன்மமும் பொங்கி வருகிறதோ அப்போதெல்லாம் எழுத்து வந்து சமூகத்தை அமைதிப்படுத்த வேண்டும். இன்னொரு புறமாக பேசி பார்த்தால், எப்போதெல்லாம் சமூகத்தில் அநீதியும் அக்கிரமமும் கொந்தளிக்கிறதோ அப்போதெல்லாம் அதுக்கு எதிராக எழுத்து பேச வேண்டும். மேடையில் அமர்ந்திருக்கும் மன்னர் மனுஷியபுத்திரியின் அரசி கவிதை முக்கியமான கவிதை. காந்தியுடன் இரவு விருந்துக்கு செல்கிறேன். இந்த தொகுப்பு முழுவதும் சமகால அரசியலில் அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்ட கவிதை. கோயம்புத்தூரில் தியாகன் ஒரு கவிஞருங்க இறந்து போயிட்டார். அவரோட 4 வரி கவிதை பாருங்கள். நம்ம சின்ன பிள்ளையில ஓனானை பார்த்தா கல்லை கொண்டு எறிவோம், அது நமக்கு நல்ல பொழுதுபோக்கு. இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும், ஓனானை எங்கே பார்த்தாலும் கரட்டாண்டி எங்கே பார்த்தாலும் கல்லை எடுத்து குறி பார்த்து எரிஞ்சு அதை விரட்டி விட்டால் தான் நமக்கு வந்து ஒரு மனசு குளிர்ச்சியாக இருக்கும். அப்படி ஒரு விளையாட்டு நம்ம அந்த காலத்தில் விளையாடுவோம். அவர் அது ஒரு கவிதை ஆக்கியிருக்கிறாரு. ஓனானை பார்த்து விட்டேன். கவிதை இப்படி துவங்குது. ஓனானை பார்த்து விட்டேன், கை நிறைய கற்களை அள்ளி கொண்டேன், அதை குறிபார்த்து கொண்டிருந்தேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஓனான் மிகப்பெரிய பாறை மீது படுத்திருக்கிறது அப்படின்னு வரி சொல்கிறாரு. ஓனான் மிகப்பெரிய பாறை மீது படுத்திருக்கிறது, கை நிறைய கற்களை அள்ளி கொண்டேன், அதை குறிபார்த்து கொண்டிருக்கிறேன்னு போட்டிருக்கிறாரு. இப்போ நமக்கு ஒரு பதட்டம் வருது. அவர் கல்லை கொண்டு ஓனானை எரிஞ்சாரா, ஓனார் மாட்டிக்கிடுச்சா அல்லது தப்பிச்சு ஓடிச்சான்னு வருதுல. அடுத்த வரியை தியாக எப்படி முடிக்கிறார் என்றால், என்னுடைய கவனமெல்லாம் அந்த மிகப்பெரிய பாறையை தூக்கி ஓனான் எப்படி இவன் மீது போடப்படுகிறது என்பதுதான். என்னுடைய கவனமெல்லாம் ஓனான் வந்து பெரிய பாறையில் படுத்திருக்கு, அந்த மிகப்பெரிய பாறையை ஓனான் தூக்கி இவன் மேல் எப்படி போடப்போகிறது என்பதுதான்ங்கிறாரு. அப்போ அவர் அதன் மூலம் நமக்கு என்ன விஷயத்தை கடத்துறாருன்னா, எளிய மனிதர்களுக்கு எதிராக எப்போதும் அதிகாரம் வந்து குறிபார்த்து கொண்டே இருக்கும். எளியவர்களை சாதாரண மனிதர்களை கண்டால் அதிகாரம் அவர்களை பழிவாங்கி கொண்டே இருக்கும். காலங்காலமாக அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கவிதையிலும் 4வது வரி வரை அந்த விஷயம்தான் நடக்கிறது. ஆனால் கடைசி வரி சொல்கிறார் பார்த்தீங்களா, என்னுடைய கவனமெல்லாம் அந்த மிகப்பெரிய பாறையை ஓனான் தூக்கி எப்படி இவர் மேல் போடப்படுகிறது என்பதானே. இது மூலம் என்ன கொடுத்தான், என்றைக்காவது ஒரு நாள் அந்த எளிய மனிதன் தொடர்ந்து நசுக்கப்படுகிற ஜாதியால் மதத்தால் பொருளாதாரத்தால் நசுக்கப்படுகிற அந்த சாதாரண மனிதன் என்னைக்காச்சும் ஒரு நாள் திருப்பி அடிப்பான்டா என்று ஒரு கவிதை நமக்கு கற்றுத்தருகிறது, அந்த விஷயத்தை கடத்து தருகிறது. ஆகவே தான் புத்தகங்களை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் சொன்ன முடியா, வரலாறு நம்மகிட்ட கடத்திக்கிட்டே வருதுன்னு சொல்லி உங்களுக்கு திரிகூடராசப்பர் கவிராயர்னு குற்றால குறவஞ்சி எழுதிய மிகப்பெரிய கவிஞர் புலவர். உங்களுக்கு வானரங்கள் கவி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் சொல்லி ஒரு அற்புதமான பாடல் அது. உங்களுக்கு நீங்கள் வீட்டு போய் போதிய நேரம் இல்லைனாலும் அந்த பாடலை சுருக்கேன் நானே. மிக பிரமமான பாடல் உங்களுக்கு அதில் கடைசி சொல்லுவார், அந்த மலை வெள்ளத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த குற்றால மலையங்கள் மலையை சொல்லி அவ்வளவு பெருமிதப்படுவார். அவர் எழுதி எவ்வளவோ ஆண்டுகள் ஆகிவிட்டன, எவ்வளவோ நாள்கள் கடந்து விட்டன. இன்றைக்கி நம்ம மலையை பற்றி யோசிக்கலை, போய் குளிச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு விளையாட்டு விளையாடுவோம். எங்கள் வயசில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஒரு விளையாட்டு விளையாடுவோம். என்ன விளையாட்டு விளையாடுனா, பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே அந்த மஞ்சள் பைக்கெட்டை வீட்டுக்குள்ளே தூக்கி எறிவோம். இது முதல் வேலை. 2வது வேலை என்னென்னா, அந்த ஒரு பாட்டு பாடுவோம், மலையிலே தீப்பிடிக்குது பிள்ளைகளாக ஓடிவாங்க. யாருக்கா அந்த பாடல் நினைவு இருக்குதா? மலையிலே தீப்பிடிக்குது பிள்ளைகளாக ஓடிவாங்கன்னு சொல்லி ஒருத்தன் கத்திக்கிட்டே எல்லா வீட்டு முன்னாடி சுற்றி ஓடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாயங்காலம் நேரமாச்சுடா விளையாட வெளியில் வாங்கடான்னு அர்த்தம். உங்களுக்கு அன்றைக்கி டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. உடனே எல்லா குழந்தைகளும் வெளியே வருவோம். அதையே நேரடியாக விளையாட வாங்கடான்னு கூப்பிடாமல் மலையிலே தீப்பிடிக்குது பிள்ளைகளாக ஓடிவாங்கன்னு சொல்லி ஒரு பாட்டின் மூலம் குழந்தைகளை அழைக்கிற பண்பாடை நாம் நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தந்திருக்கிறோம். ஏன்னா மலை என்பது சமூகத்தின் சொத்து, எந்த தனிப்பட்ட முதலாளிக்கும் சொந்தமானதல்ல. உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் சொந்தமான இந்த மலை தீப்பிடித்து எரிகிறது, நாம் தான் அதை பாதுகாக்க வேண்டும், அதனால வெளியே வாங்கடான்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு. அப்புறம் கல்லா மண்ணான்னு ஒரு விளையாட்டு இருக்குங்க நம்மகிட்ட. இப்போ விளையாடுற குழந்தைகளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல எனக்கு. நாங்கள் விளையாட்டுருக்குறோம். அந்த விளையாட்டில் ஒரு பாட்டு இருக்கும். ஆகவே கவிதையும் கதையும் கட்டுரையும் நாவலும் இலக்கியமும் வெறும் பேச்சுக்கானதுக்கல்ல, பொழுதுபோக்குக்கானது மட்டுமல்ல. உங்களுக்கு நமது வரலாறை, நமது பண்பாடை,
நமக்கு கடத்துவதும் நாம் அதை உள்வாங்கிக் கொண்டு நாம் ஒரு படைப்பாளராக எழுந்து வர வேண்டும், நாம் ஒரு கவிஞர்களாக பீறிட்டு வர வேண்டும், நாம் ஒரு இலக்கியத்தை படைத்து அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டும். இப்படித்தான் உணர்வை கடத்த வேண்டும். ஆகவே சமூகத்தை பண்படுத்துகிற இலக்கியத்தை என்றென்று நாம் கொண்டாட வேண்டும். அதை மேலும் மேலும் செழிக்கை செய்கிற இம்மாதிரியான புத்தக கண்காட்சிகளை நாம் கொண்டாட வேண்டும், புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு வாய்ப்பை தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் என் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.